இருக்கும். பட் எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. போன ஸ்கர்ட்டுக்கும் இந்த டிஷர்ட் செட் ஆகும், அந்த ஷர்ட்டும் இந்த ஸ்கர்ட்டுக்கும் செட் ஆகும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீஷோல இந்த பட்ஜெட்டுக்கே நம்ம இந்த அளவுக்கு ட்ரெண்டியான ட்ரெஸ் வந்து நம்ம போடலாம் அப்படின்னும் போது ரொம்பவே சூப்பரான விஷயம் தானே. ஸ்கர்ட்டோட கிளாத் மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. இதே டாப் ஒயிட் கலரையே நான் வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த லுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹே லவ்லீஸ், வெல்கம் டு ராமியா வெங்கட் விங்ஸ். இன்னைக்கு வீடியோல மீஷோட டிஃப்ரெண்டான ஹால் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபேஷன் ஹால் பார்க்க போறோம். எப்பயும் போல நம்ம அப்படியே ப்ராடக்ட்டை வாங்கி ரிவ்யூ பார்க்கறத விட இந்த முறை வந்து கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தனித்தனியா வாங்கியிருக்கேன். தட் மீன்ஸ் மேல டாப் தனியா பாட்டம் தனியா அப்படி வாங்கி அதை வந்து பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு ஒரு ஃபேஷன் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாக்காகவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நான் இதை ட்ரை பண்ணிருக்கேன். சோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத வந்து வீடியோக்குள்ள டிலே பண்ணாம போய் பாத்துடலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட். நிறைய வந்து ஸ்கர்ட்டுக்கும் ஷர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும், பேர் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் எப்படி நான் இதை மேட்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நீங்க இப்படி பாத்தீங்கன்னா தெரியும். நான் இதோட ஃபுல் வியூ பக்கத்துல கொடுக்குறேன், பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட்ல ஒயிட் கலர் லைன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்காக ஒயிட் கலர் ஷர்ட் மேட்ச் பண்ணா நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட ஐடியா. அதுக்காக மேட்ச் பண்ணேன். இந்த ஷர்ட்டோட குவாலிட்டியை பார்த்துடலாம். ஷர்ட் வந்து லைக்ரா கிளாத்ல கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப நல்லா பிரீத்தபிளா இருக்கு, நல்லாவே சாஃப்ட் ஃபீல் கிடைக்குது நமக்கு. இதோட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற ஃபீல் ஆகுறது என்னன்னா இந்த ஸ்லீவ்ஸ் கிட்ட இந்த ஓப்பன் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஃபிட்டா இருக்கு. இந்த ஓப்பன் இல்லை அப்படின்னா இந்த ஃபோல்ட் பண்ணவே முடியாது இந்த ஆம்ஸ், அந்த மாதிரி இருக்கும். பட் எங்க இந்த ஓப்பன் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ ஓவரால் த ஷர்ட் எனக்காகவே ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு ஃபிட்டிங்கா இருக்கு. நான் எடுத்த சைஸ் வந்து எம் சைஸ்ல நான் எடுத்திருக்கேன். ஸோ ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்கர்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கர்ட்க்கு வந்து இங்க பெல்ட் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் நம்ம சைஸ் ஒரு சைஸ் பெருசாவோ இல்லை சின்னதாவோ வாங்கிட்டா கூட இந்த ஸ்கர்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும். நான் வாங்கியிருக்கிறது எல் வாங்கியிருக்கேன். பட் இது எம் மாதிரி தான் இருக்கு. இது ஃப்ளோர் லென்த் வருமானா கிடையாது, கீழே நீ லென்த் வரும், சாரி ஆங்கிள் லென்த் வரும். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்கர்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா இல்ல, உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்க, அதனால நல்லா இருக்கு. ஸ்கர்ட்டோட கிளாத் மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஜார்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதோட குவாலிட்டி எப்படி வந்ததோ அதே மாதிரி இருக்கும். பழசாகிறது டல் ஆகுறது அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஜார்ஜெட்டுக்கு நம்ம நல்லாவே மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ரேட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நான் பக்கத்துல ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். ஸோ இதுக்கு இந்த ஸ்கர்ட்டுக்கு இந்த ஷர்ட் மேட்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரேட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரேட்டை பார்த்துட்டு இது வர்த்தா இல்லையா அப்படிங்கறதுமே கமெண்ட்ல சொல்லுங்க. பர்சனலி எனக்கு இந்த மேட்சிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம சொல்லுங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரெஸ்க்கு போவோம். டடா, இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் எனக்கு போட்டு பார்த்தப்போ அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா பர்ஃபெக்டா இருந்துச்சு எனக்குன்னே எடுத்த மாதிரி. ஸோ ஐ திங்க் இதுக்கு முன்னாடி மாதிரி சைஸ் இஷ்யூஸ் இப்போ இருக்கிறது இல்லை போல இருக்கு. நம்ம கரெக்டான சைஸை பிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான சைஸ் வருது. ஆக்சுவலா எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். நான் போட்டு இருக்கிற டாப் வந்து இதுவுமே லைக்ரா கிளாத்ல தான் இருக்கு. நெக் இந்த மாதிரி வி ஷேப்பா டைமண்ட் ஷேப்ல நெக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த நெக்கு ரொம்ப அழகா இருக்கு. பஃப் ஸ்லீவ்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டா கொடுத்த மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஆஃபிட்ல கொஞ்சம் ஃபிட்டிங்கா டைட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பட் என்னோட கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப சூப்பரா ஃபிட் ஆயிடுச்சு எனக்கு. நான் பிக் பண்ண சைஸ் வந்து எம் சைஸ். நான் எல்லாமே வந்து எம்ல தான் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எக்ஸல்ல இருந்து அப்படியே டைரக்டா எம்முக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த சைஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது கீழே இந்த ஸ்கர்ட் தான். இந்த மாதிரி ஸ்கர்ட் ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு ஆசை. பட் இதெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்லயே வந்து நான் இதெல்லாம் ட்ரை பண்ணதே கிடையாது. பட் இந்த வாட்டி கொஞ்சம் மைண்டை செட் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம், நமக்கு போட்டாதானே தெரியும் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு இதை நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஸ்கர்ட் வந்து டெனிம் கிளாத்ல இருக்கு. ரொம்ப திக்கான டெனிம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம்
வெயிட்லெஸ்ஸான ஒரு மாதிரி தின்னா தான் இருக்கு. காத்து போகாத அளவுக்கு ரொம்ப திக்கான டெனிம் அப்படிலாம் கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ நல்ல குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியில இந்த டெனிம் கிளாத் கொடுத்துருக்காங்க. இதோட கலருமே எக்ஸாக்ட் டெனிம் கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல. ரொம்ப டார்க்கிஷாவும் இல்லாம ரொம்ப லைட்டாவும் இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்டா கரெக்டான டெனிம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பெல்ட் போடுறதுக்கு இந்த மாதிரி பிளேஸ்மே கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் அப்படியே ஃபிட்டிங்கா கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி இல்லாம நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து இப்படி இருக்கு, நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகுற மாதிரி. பின்னாடி எலாஸ்டிக் மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் பெல்ட்டை கழட்டிட்டு. பெல்ட் போட்டா கொஞ்சம் ஹைலைட் ஆகுது. பட் இதுக்கு பெல்ட் வந்து இன்க்ளூடடா வரல. பெல்ட் வந்து என்னோடது இருந்தது, அதை வந்து பேர் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே பெர்ஃபெக்டா அமைஞ்சது. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. டெனிம் வந்து இது வந்து ஆங்கிள் லென்த்தை விட இன்னும் மேலேயே வருது, நீ லென்த்துக்கு கொஞ்சம் கீழே. ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஃபுல் அவுட்ஃபிட்டோட லுக்கை வந்து நான் பக்கத்தில் டச் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தா ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இது வந்து ரொம்ப வியர்டாலாம் ஒன்றும் இல்லை, நார்மலா டீசென்ட் லுக்கை தான் கொடுக்குது. ஸோ இதை போட்டு நம்ம வெளியில எங்க வேணாலும் போகலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கு, பார்க்க லுக்குமே ரொம்ப டீசென்ட் லுக்கா கொடுத்துருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரண்ட்ல கொஞ்சம் சின்ன ஓப்பன் கொடுத்துருக்காங்க, ஏன்னா வந்து இது ஃபிட்டிங்கா இருக்கும் இல்லையா, நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால இது வந்து ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு பர்சனலி இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்னு என்னன்னா, நான் இந்த வாட்டி எல்லாமே வந்து ஒயிட் கலரே பிக் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த ஒயிட் ஷர்ட் இருந்துச்சு இல்லையா, அதுவுமே இதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். கிட்டத்தட்ட அதுவுமே இதே மாதிரி ஷேப்ல தான் இருந்துச்சு ஆக்சுவலா. பட் அதுக்கு முன்னாடி பட்டன் வந்திருந்தது. இது வந்து டிஷர்ட் மாதிரி தான், இது டிஷர்ட் டிசைன்ல இருக்குது. இது அது ஷர்ட் டிசைன். ஸோ அதுவுமே மேட்ச் ஆகும். ப்ளூக்கு ஒயிட் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். நார்மல் கலர்ஸே ட்ரை பண்ணுவோம், பொதுவா இருக்கும்ல, இதோ இந்த கலரோட இந்த கலர் தான் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நான் ஒயிட்டையே நான் பிக் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாத்தோடையுமே ஒயிட் வந்து பேர் ஆகும். பட் போன ஸ்கர்ட்டுக்கும் இந்த டிஷர்ட் செட் ஆகும், அந்த ஷர்ட்டும் இந்த ஸ்கர்ட்டுக்கும் செட் ஆகும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகா இருக்கு. அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் தாண்டி குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம மீஷோல இந்த பட்ஜெட்டுக்கே நம்ம இந்த அளவுக்கு ட்ரெண்டியான ட்ரெஸ் எல்லாம் நம்ம போடலாம் அப்படின்னும் போது ரொம்பவே சூப்பரான விஷயம் தானே. ஸோ நம்மளோட ஆசை எல்லாத்துக்குமே இதுல தீர்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு இதுக்கு மார்க் கொடுக்கலாம், காம்பினேஷன் எப்படி இருக்கு, இதை பேர் பண்ணது நல்ல டேஸ்டா அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? டடா, என்னடா அதே ட்ரெஸ்ல திரும்பவும் டடா சொல்றாளே அப்படின்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இந்த முறை அதே டாப்புக்கு நான் வேற ஸ்கர்ட்டை வந்து பேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ இங்க இருக்கும் பாருங்க, ஃபுல் வியூ. ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நம்ம வந்து மல்டி பர்பஸ்க்காக வாங்குறோம் அப்படின்னும் போது ஒரு மாதிரி ஃபார்மலான கலர்ஸ், எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுற கலர்ஸ் மாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்னு சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்தடுத்து நிறைய வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த முறை நான் இந்த ஒயிட் கலரை எடுத்துட்டு எல்லாத்துக்குமே பேர் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் போட்ட எல்லா ஸ்கர்ட்டுக்குமே இந்த ஒயிட் கலர், இந்த ரெண்டு டாப்புமே மாத்தி மாத்தி நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சிமிலரா இருக்கும். ஸோ ஒயிட் எல்லாத்துக்கூடமே மேட்ச் ஆகும். எப்படி பிளாக் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கலரோ அதே மாதிரிதான் ஒயிட்டும் வந்து எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். அதுவும் இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர்ஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஒயிட் கலரை வந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா, ஸ்கர்ட்டுமே நீங்க ஒயிட் எடுத்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எந்த டாப் வேணா நம்ம மேட்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதே டாப் ஒயிட் கலரையே நான் வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த லுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மாதிரி கிரே கலர் அண்ட் ஒயிட் செக்கடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் கீழே பாட்டம் கார்னர்ல வந்து அந்த ஃப்ரில்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. அதுவுமே ஒரு மாதிரி ஈவனா இல்லாம ஃப்ரண்ட்ல மட்டும் ஜிக்ஸாகா இருக்கு. அந்த ஃப்ரண்ட் ஸ்டார்டிங்ல மட்டும் ஃபுல்லா பட்டன் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப ரிச் லுக்கா ராயலா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. இது வந்து காட்டன் கிளாத்ல தான் இருக்கு, ஒரு பியூர் காட்டன், ரொம்ப சாஃப்டா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இந்த லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி நீ லென்த் இல்ல ஆங்கிள் லென்த் போடணும் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவோம், கால் தெரியும் அப்படின்ற மாதிரி. பட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பார்க்க டீசெண்டா இருக்கு, பார்த்த உடனே வல்கரா இல்லாம
பார்க்க லுக் வந்து ரொம்பவே டீசெண்டா இருக்கு. சூப்பரான ஒரு ஷூவா இருக்கு. பார் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா செம்ம ரிச்சா தெரியலாம். நம்ம ஒரு அண்டர் 500க்குள்ளேயே ரொம்ப ரிச் லுக்கை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். பட் இது எல்லாத்தோட ரேட்டையுமே நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதோட லிங்க் எல்லாத்தையுமே கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த 3 லுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலி. உங்களுக்கு எந்த லுக் இந்த 3ல எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட டேஸ்ட் எதோட மேட்ச் போகுது, இந்த 3த்துல ஏதாவது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கும்ல எனக்கு பர்சனலா. சோ நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எத்தனை பேருக்கு என்னோட டேஸ்ட் வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்ச் பண்ணிப்பேன். அவங்களுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இன்னைக்கு என்னடா இவ கண்ணு தெரியாதவ மாதிரி கண்ணாடி போட்டு வந்திருக்காளே அப்படின்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா இந்த கண்ணாடியுமே நான் மீஷோல தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் இந்த மாதிரி அவுட்ஃபிட் ரொம்ப கூலா ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. ஸோ அதனால நான் இதை வேர் பண்ணி காட்டியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மேட்ச் ஆகுதா இல்ல இன்னொரு கண்ணாடியும் வச்சிருக்கேன், நான் அதையும் போட்டு காட்டுறேன். குவாலிட்டி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. பர்சனலி எனக்கு இந்த கண்ணாடி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப ஸ்டைலிஷா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி போடும்போது கூலிங் கிளாஸும் போட்டு அப்படியே போனோம்னா ரொம்ப ரிச்சா 100-500க்குள்ள ஃபுல் செட்டுமே செட் ஆயிரும் இல்லையா? ஸோ வந்து இந்த கண்ணாடி எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொன்னு இருக்கு, நான் அதையும் காட்டுறேன். ஆக்சுவலா ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த அந்த 2 ட்ரெஸ்க்குமே கூட மேட்ச் பண்ணிருக்கலாம். பட் நான் மறந்துட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லி. எப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல? இது எனக்கு ரொம்ப பார்த்த உடனே பிடிச்சு வாங்கின கூலிங் கிளாஸ். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு அந்த கூலிங் கிளாஸ் செட் ஆச்சா இல்ல இது செட் ஆச்சா அப்படிங்கறதையுமே சொல்லுங்க. என்னோட தலை வேற பேய் மாதிரி. லுக்குக்கு இது செட் ஆச்சா இல்லையா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கு போடுறதுக்கு, பட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கு. இந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்டோம்னா ரொம்ப வந்து ஸ்டைலிஷா ரிச்சா கூட தெரியும் நம்ம. அதனால எனக்கு இந்த 2 வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னுமே கூட 2-3 ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னுமே கொஞ்சம் லாங் வீடியோவா வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அதெல்லாமே நான் வந்து சைஸ் ரொம்ப சின்னதா ஆர்டர் பண்ணிட்டேன். எம் தான் ஆர்டர் பண்ணேன். அது குழந்தைங்களோட எம்மா வந்துருச்சு ஒரு ட்ரெஸ். இன்னொரு ட்ரெஸ் வந்து எனக்கு பேண்ட் வந்து சுத்தமா ஃபிட் ஆகல. அதை 32-34 அப்படின்னு இல்லாம கொஞ்சம் ML அப்படின்னு இருந்ததுனால எனக்கு அந்த சைஸை வந்து கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் அதை வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணல. பட் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் அதே ட்ரெஸ்ல வந்து நான் வந்து பெரிய சைஸ் ஆர்டர் பண்ணி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் கண்டிப்பா. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாரோட ட்ரெஸ்ஸோட ரேட்டையுமே நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த ரேட்டுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாமே வர்த்தா இல்லையா, இந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு எந்த ட்ரெஸ் ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான் இந்த ட்ரெஸ் எல்லாத்தோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். இன்னும் என்ன மாதிரி மீஷோ ப்ராடக்ட்ஸை நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ரிவ்யூ போட்டுடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.